நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. மொத்தம் 8,94,264 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 8,18,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கமாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தேர்ச்சி முடிவுகளை வெளியிடுவது வழக்கம். இந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராமவர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 5.95 விழுக்காடு மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 94.53 விழுக்காடு மாணவிகளும் 88.58 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கடந்த ஆண்டில் 91.39 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 0.16 விழுக்காடு நபர்கள் தேர்ச்சி கண்டுள்ளனர். 13,510 மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதிய நிலையில் 12,491 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர். 260 சிறைவாசிகள் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 228 நபர்கள் தேர்ச்சி பெற்றனர். தேர்வு முடிவுகள் மாணவ மாணவிகளுக்கு செல்போனில் குறுந்தகவல் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.